ஓவராலாவே இந்த வீடியோ நம்ம என்ன பேசுறோம்னா இவங்க என்ன பேசுறாங்க அவங்க என்ன பேசுறாங்க தான் பேசுறோம். ஏன் அப்படின்னா அதோட எண்டு நான் சொல்றேன், ஒரு எண்டில் நான் சொல்றேன் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றத நான் சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒரு எதிர்க்கட்சி தலைவரா பார்க்கக்கூடிய தலைமுறையினரா நம்ம இருக்கிறோம், ஓகேங்களா? ஆனா இதுவே வந்து இப்ப நியூஸ் டிபேட் அப்புறம் யூடியூப்ல சில பேர் எல்லாம் பேசுறாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுகல இப்படி பேசுறது ஒன்றும் புது விஷயம் இல்ல, இது வந்து அவங்க நல்லா பேசுனதான் தீப்பொறி ஆர்வம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பொதுவா நடிகை நடிகை இல்லை இந்த விவாதமே. அப்ப நடிகைன்னு நீங்க என்ன வேணாலும் பேசலாமா? சரி, நான் என்ன பாக்குறேன்னா உதயநிதி ஸ்டாலின் இன்னுமே ஏதோ அவங்க ஆட்சி நடக்குதுன்னு பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படிதான் அவரு நீங்க சொன்ன மாதிரி சசிகலாவையும் திரு எடப்பாடியும் ஒரே மாதிரி வச்சு பேசுனது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய மிசோஜினிஸ்டிக்கான கமெண்ட்ஸ் அப்ப வந்தது. நடவடிக்கை எங்கே யாரு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ, அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர், அதுக்கப்புறம் இன்னொரு எம்எல்ஏ, அதுக்கப்புறம் ஒரு மாவட்ட செயலாளர், இவங்க எல்லாம் இன்னொரு எம்எல்ஏ, இப்படி எல்லாருமே வந்து எக்கச்சக்கமான பாலியல் புகார்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அதெல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் நீங்க ஏன் தீவிரமா எடுக்காம அப்ப நீங்க வந்து நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க, அந்த நேரத்துல எதிர்க்கட்சி தலைவர் வந்து உங்களை வந்து பயங்கரமா கொஸ்டின் பண்ணி உங்களை வந்து கார்னர் பண்ணிருப்பாரு, நீங்க அவர் வந்து இப்படி முடக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு அறிவு நினைக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாம நேஷனல் மீடியா உட்பட எல்லாருமே இந்த 2 நாளா இந்த ஒரு விஷயத்தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா உதயநிதி, அதாவது தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வந்து ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது காவேரி இஷ்யூ சம்பந்தமா. இதுல அவர் பேசின சர்ச்சைக்குரிய விஷயங்கள், அது சம்பந்தமா அவருடைய கைது, அதாவது விசாரணை கைது, இது எல்லாமே நடக்குது. இப்போ இதை சுத்தி மீடியாக்கள் எல்லாமே பயங்கரமா பேசுறாங்க. சோ இந்த கைது பிளஸ் அவர் பேசின விஷயம், இதை பத்தி அன்னைக்கு நான் பேசலாம்னு இருக்கோம். சம்சேர், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா குறிப்பா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்சு முதல்ல பேசுவோம், அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, உதயநிதி ஸ்டாலினோட பேச்சை வந்து கொஞ்சம் அநாகரிகமா பாக்குறேன்னு சொல்லணும். ஏன்னா அது நாகரிகமா இருந்தா நாகரிகமா பார்த்திருக்கலாம். ஏன்னா அதாவது லைக் என்ன விஷயங்களை நீங்க வந்து கிரௌடுக்கு வந்து தொடர்ந்து ஃபீட் பண்ணிட்டே இருக்கோமோ அதுதான் எதிரொலிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உதயநிதியோட அறிக்கை என்ன ஃபீட் பண்ணிச்சு திமுகவுடைய அணிகளுக்கோ அதுதான் இன்னைக்கு வந்து காவேரி இஷ்யூல ஒரு முக்கியமான போராட்டம். அது ஆக்சுவலா காவேரியில தண்ணி திறந்து விட வாங்க முடியாத மாநில அரசு ஒரு நல்ல போராட்டம் தான் விவசாயிகளுக்கான. ஆனா அந்த போராட்டத்துல அந்த மாப் கிரௌடு என்ன கத்துறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்படி கிரௌடு கத்துனாலும் கூட ஒரு அரசியல் கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புல, அதுவும் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கவர் அதுக்கு ஈல்ட் ஆகக்கூடாது. அவரு அதுக்கு ஈல்ட் ஆகி ஒரு டபுள் மீனிங்ல ஒரு கமாண்ட பாஸ் பண்றாருனாக்கா இது இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல். இப்போ அவ்வளவு பெரிய போராட்டம் காவேரிக்காக பண்ணி அது கடைசியில எங்க போய் நிக்குது பாத்தீங்களா? திமுகக்கே இது பேக் ஃபயர் ஆயிருக்கு. கிரௌடுக்கு திமுகவே எதான் ஃபீட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. தன்னுடைய சொந்த கிரௌடுக்கு என்ன என்ன நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க? அப்ப இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு தனிநபருடைய வாழ்க்கைக்குள்ள என்ன இருக்கு ஏதுங்கிறது எங்கேயுமே வெளிப்படையாக வராத போது அதை குறித்து நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே பேசணுங்கிறது வந்து ஒரு மாதிரி அது ரொம்ப வருந்தத்தக்க முகம் சுளிக்கக்கூடிய அரசியல் நடைமுறை. எதிர்கட்சி தலைவர் பண்றதெல்லாம் வந்து நம்ம வந்து எந்த காலத்திலயும் அனுமதிக்க கூடாது. ஸோ பொலிட்டிக்கல் டியூட்டிஸ் ஒண்ணு இருக்கு, அரசியல் கடமைன்றான்ல, அது அவர் எதிர்கட்சி தலைவரா அதை பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து இந்த 3 எழுத்து நடிகை 4 எழுத்து நடிகர் அப்படின்னு இந்த கிசு கிசு எழுதுவானுங்க பாருங்க ஜேர்னலிசம்ங்கிற பேர்ல, அந்த மாதிரி வந்து மலிவான அரசியல் பண்ணக்கூடாதுங்கிறது. இல்ல, இதுல சில விஷயங்கள் சொல்றாங்க. என்னன்னா இப்ப வந்து கீழே கிரௌட்ல இருந்தா கத்துனாங்க, அது அவர் கேட்டிருக்க கூட இருக்காது. அவர் யதார்த்தமா சொன்னாரு, அந்த வார்த்தை வந்து எங்க இருந்து வரலையோ எங்க இருந்து வரணும் இந்த மாதிரி சொன்னது வந்து யதார்த்தமா சொன்ன ஒரு விஷயம், காவேரியில தண்ணி வரணுங்கிறது. பட் ஆனா அது நீங்க இப்படி மேனிபுலேட் பண்றீங்க, ட்விஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படிதான் சொல்றாங்க. இல்ல அந்த வீடியோ பார்க்க தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், அவரு கண்டினியூவா ஒரு ஃப்ளோல பேசிட்டு இருக்காரு. முதலமைச்சருக்கு என்ன கவலை இந்த, அதாவது விவசாயிகள் பத்தி எல்லாம் கவலையே இல்ல, அவரோட கவலையெல்லாம் எங்க மேல வழக்கு போடுறதுன்னு சொல்லும் போது கிரௌடுல இருந்து ஒரு சவுண்ட் வருதா, அதுக்கு அவர் சிரிக்கிறார். சிரிச்சுட்டு அவர் என்ன பதில் சொல்றாருங்கிறது நம்ம அந்த அப்படியே இங்க சொல்றது கூட எனக்கு அசிங்கமா தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு அவர் கண்டினியூவா பேசின பேச்சுக்கும் இந்த கமாண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அது இன்டென்ஷனலா பேசப்பட்ட விஷயம்தான். அதை வந்து பப்ளிக்கா அவர் வந்து வருத்தம் தெரிவிப்பதுதான் பொருத்தமா இருக்குமே தவிர இப்படியெல்லாம் மேனிபுலேட் பண்றதுங்கிறது வந்து சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து தவறான பேச்சு, கண்டிக்கத்தக்க பேச்சு தான், மிஸ்ஓஜினிஸ்டிக்கான ஒரு வார்த்தை. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒரு எதிர்க்கட்சி தலைவரா பார்க்கக்கூடிய தலைமுறையினரா நாம இருக்கிறோம்.
ஓகேங்களா? ஆனா இதுவே வந்து இப்ப நியூஸ் டிபேட் அப்புறம் யூடியூப்ல சில பேர்லாம் பேசுறாங்க. அவங்கலாம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, திமுகல இப்படி பேசுறது ஒண்ணும் புது விஷயம் இல்ல. இது வந்து அவங்க இதுக்கு முன்னாடிலாம் பேசுனதுதான். தீப்பொறி ஆறுமுகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்புறம் வந்து நன்னிலம் அவர சொல்றாங்க. அப்புறம் வெற்றி எனக்கே கொண்டான் அவங்க சொல்லும்போது தான் டக்குனு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஃபிளாஷ்ல வந்துட்டு போனாரு நம்ம சிவாஜி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணன். ஆமா. சோ அதனால வந்து இத வந்து அவங்களுக்கு இல்ல இல்ல புடிச்சிருக்கு. அரசியல் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினே திரு எடப்பாடி அவர்கள வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள வந்து ரொம்ப கொச்சையா தேர்தல் சமயத்துல பேசினாரு. அதுவும் ரொம்ப சர்ச்சையாச்சு. அது வந்து அதுவுமே இதே மாரி தான் கிரவுட்ல இருந்து சத்தம் வந்துச்சு. சோ ஆனா அந்த கிரவுட் அந்த சத்தத்த அடுத்து இவரு ஒரு கமெண்ட் ஒண்ணு பாஸ் பண்றாரு. அந்த கமெண்ட் ரொம்ப வல்கரா இருக்கு. அதுவும் ரொம்ப ஆபாசமான ஒரு கருத்து தான். அதனால இவர் பேசுறது வந்து இவருக்கே ஒரு ஹிஸ்டரி இருக்கு அப்டின்னும் பேசிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல அதுதான் திமுகவுக்கு வந்து மிசோஜினிஸ்டிக்கா பேசுறது ஒன்றும் புதுசு கிடையாதுங்கிறது ஒரு விதத்துல உண்மைதான். அது அண்ணாதுரைட்டு இருந்தே இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் எழுதுறவங்க அண்ணா ஆரம்பிச்ச கட்சியில இப்படியான்னு எழுதுறாங்க. அண்ணா துறைகிட்டே அது இருக்கு அப்படிங்கிறது தான் ஹிஸ்டரி. ஏதோ ஒண்ணு படிதாண்டா நாதாரி பத்தினியும் இல்ல, சொல்றீங்களா? அது இல்ல படிதாண்டா பத்தினியும் இல்ல, நான் ஒன்னும் முற்றும் துறந்த முனிவனும் இல்லைன்னெல்லாம் அவர் அந்த காலத்திலேயே மிசோஜினிஸ்டிக்கான கமெண்ட்ஸ் அது எல்லாம் செல்ஃப் சொல்லியிருக்காரு. பர்பஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து செல்ஃப் பர்பஸ். பட் ஆனா அது வந்து செல்ஃப் எனி பர்பஸ் எனி பிளஸ் கைண்ட் ஆஃப் மேட்டர்ஸ் எனி கைண்ட் ஆஃப் மேட்டர்ஸ் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் என்பவர் பெண் விடுதலையை, மகாகவி பாரதி, தமிழ்நாட்டுக்கு மரபு இருக்கு. நீங்க திமுக மரபெல்லாம் விட்டுருங்க. தமிழ்நாட்டின் மரபு இருக்கு. அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று பேசப்பட்ட தமிழ்நாட்டில்தான் பெண்கள் கல்விக்கு மிக முக்கியமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இதே தமிழ்நாட்டில தான். இதே தமிழ்நாட்டில தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை செலிப்ரேட் பண்ணது இதே தமிழ்நாட்டில தான். விடுதலை போராட்ட வீராங்கனையா தோழர் ஜானகி அம்மாளை செலிப்ரேட் பண்றதும் தோழர் ஜானகி அம்மாள் போன்றவர்களை முன்மாதிரியா பாக்குறதும் இதே தமிழ்நாட்டில தான். ஆனா இந்த மரபுகளுக்கு அப்பாற்பட்டு நீங்க வந்து ஒருத்தங்களை பொலிட்டிக்கலா டீஃபேம் பண்ணணுங்கிறதுக்காக அதை வல்கர் டோனை எடுக்கிறது இருக்குல்ல. எல்லாரும் வல்கர் டோன் எடுத்துட முடியுமா? இப்ப நீங்க வல்கரா பேச முடியுமா? நான் வல்கரா அப்ப நான் வல்கரா பேச மாட்டேங்கிறதுக்காகவே ஏன்னா நீங்க ஒரு வளையத்துக்குள் வல்கருங்கிற அந்த அநாகரிகம் என்கின்ற வார்த்தை சொல்லாடலுக்குள்ள என்ன நிப்பாட்டி வச்சுக்கிட்டு என்ன அரசியல் பேசுன்னு சொல்றது இருக்குல்ல. அதுவே ஒரு மலிவான அரசியல் தான். அதுவே ஒரு மோசமான அரசியல். அது என்ன நீ அரசியல் பேசுற? நீ அரசியல பேசு. அநாகரிகமா எதுக்கு பேசு? அதெல்லாம் நம்ம வந்து இவர் பேசிட்டார். அதான் திமுக அந்த ஹிஸ்டரி இருந்துட்டு தான் இருக்கு. நீங்க வந்து ஒருத்தர நடவடிக்கை எடுப்பீங்க கட்சியை விட்டு, அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வருவார் உங்க ஆட்சியிலேயே. திரும்பி அவர் மேடையில பேசுவாரு, என் பொதுச் செயலாளரே என்ன நடவடிக்கை எடுத்தாரு, இதெல்லாம் நியாயமான்னு கேட்பாரு, கிரௌடு கை தட்டுது. இதெல்லாம் சோ யூ ஆர் என்கேஜிங் திஸ் கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் தானே. நீங்க அதுல என்கேஜ் ஆயிட்டு தானே இருக்கிறீங்க. நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இல்ல சைதை சாதிக்குன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பேசினாரு? ஓகே. சோ பெண்களை மையப்படுத்தி அரசியலில் இது போன்ற கொச்சையான வாதங்களை முன்வைப்பது என்பது எந்த கட்சி செஞ்சாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு கூட தோழர் சண்முகம் பேட்டியில சொன்னார், கம்யூனிஸ்ட் கட்சியில எல்லாம் இப்படி ஒருத்தர் பேசினார்னா அவரை நீங்க கைது செய்யறதுல ரெண்டாவது பட்சம். முதல்ல அவர் நேரம் கட்சியிலே இருந்திருக்க மாட்டார். ஆமா. சரிதானே? இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான அணுகுமுறை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இல்ல இதுல நெறைய பேரு நெறைய குட்டைய கிளர்றாங்க. அதுல பார்த்தோம்னா ஒரு விஷயம் மாட்டுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே இதே மாரியான கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து திரு ராதாரவி. ராதாரவி ஆக்டர். அவங்க வந்து திமுக கட்சியில இருந்தார் அப்போ. அப்ப இருக்கப்போ வந்து ஒரு நடிகை மேல அவருமே இந்த மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாரு. அப்போ அந்த நேரத்துல உடனடியா வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர வந்து திமுகல இருந்து கடைசியா அவர் வெளியே வந்துட்டாரு. கட்சிய விட்டு வெளிய பாஜக போயிட்டாரு அவரு. சோ இப்படிப்பட்ட ஒரு கட்சி, இது வந்து இன்னைக்கு அவங்களுடைய ஒரு எதிர்க்கட்சி தலைவரா ஒருத்தர் அந்தஸ்து இருக்கிறமோ, அவரே வந்து இப்படி பேசுறாரா? அப்படின்றதான் யார் நடவடிக்கை எடுத்தாரோ, யாரெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சோ, அவரே இப்ப பேசி அவரும் ஒரு சர்ச்சையில மாட்டியிருக்காரே அப்படிங்கிறது தான். இல்ல இல்ல அதாவது திமுக இதுல பொறுத்த இன்னொன்னு வரைக்கும் சொல்றாங்க வந்து இன்னொன்னு சொல்றாங்க. இப்ப வந்து இப்போ ஒரு நடிகைக்காக இந்த அரசாங்கம் வந்து இப்படி பண்ணுதே அப்படின்னு கொஸ்டின் பண்ணிருக்கப்போ, இந்த தரப்பு பேசுறப்போ, இந்த பக்கம் இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நீங்க ஒரு நடிகைக்காண்டி தானே இந்த மாரிலாம் பண்ணீங்க. அப்படின்னு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் சோசியல் பொதுவா மீடியால பாக்குறேன். இல்ல இல்ல பொதுவா நடிகை நடிகை இல்லை இந்த விவாதமே. அப்ப நடிகைன்னா நீங்க என்ன வேணாலும் பேசலாமா? ஆக்ட்ரஸ் அப்படிங்கறதுக்காகவே அவங்க நீங்க என்ன வேணாலும் வந்து அவதூறு சொற்கள், வசை சொற்கள், கெட்ட வார்த்தையில பேசுறது, அவங்கள வந்து அவங்களோட ஹானரிட்டியை வந்து சீர்குலைக்கிற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க என்ன வேணாலும் பேசலாம். ஏன்னா ஏன்னா அவங்க நடிகை அப்படின்ற ஒரு டேர்ம் கொண்டு வரீங்களா? யார் பேசினாலும் நான் கேட்கறேன். நடிகை அல்லது நடிகை அல்ல, வாட் எவர் தேர் ப்ரொஃபஷனல், அவங்க வேலை என்ன வேணாலும் இருக்கட்டும். முதல்ல அவங்க ஒரு பெண். நேரடியாக அரசியல் விமர்சனம் வைப்பதற்கு அப்பாற்பட்டிருக்காங்க. தேர் நாட் ஆக்டிவ் இன் பொலிட்டிக்ஸ். அரசியல்ல அவங்க ஆக்டிவாவே இல்லை.
அரசியல் ரீதியா கூட நீங்க ஒரு விமர்சனம் வைப்பதற்கும் கூட அவங்க அரசியல் கட்சியிலேயோ எந்த ஒரு அரசியல் இயக்கத்துல இல்லாத ஒரு நபரை கொண்டு வந்து பேசிட்டு அதை வந்து அதுவும் இதுவும் சமம் என்று பேசுறதுக்குல அது ஒரு பச்சையான வந்து அயோக்கியத்தனம் தான் நம்ம சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஏன் இந்த டாக் வந்து டெவலப் ஆகுது? காவேரி இஷ்யூல காவேரி இஷ்யூ பேசணும். ராதா ரவி நடவடிக்கை எடுத்தாங்க, உதயநிதி ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பாங்களா? உதயநிதி ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கணும்ல. ஒருவேளை இன்னைக்கு இந்த விசாரணைக்காக கைது மற்ற விஷயங்கள் நடக்காம இருந்திருந்தா திமுகவோட இன்டெகிரிட்டி கொஸ்டின் ஆயிருக்கணும்ல. திமுகவோட அந்த இன்டெகிரிட்டி கொஸ்டின் பண்ணி திமுகவினுடைய தலைவர் M.K. ஸ்டாலின் அவர்கள் இருந்து நடவடிக்கை எடுத்திருப்பாரா உதயநிதி ஸ்டாலின் கேள்வி இருக்கு. இப்போ எந்த விதத்திலையும் அலோவ் பண்ண முடியாத பொலிட்டிக்கல் கமெண்ட்ஸ் நீங்க நான் என்ன பாக்குறேன்னா உதயநிதி ஸ்டாலின் இன்னுமே ஏதோ அவங்க ஆட்சி நடக்குதுன்னு பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படிதான் அவர் நீங்க சொன்ன மாதிரி சசிகலாவையும் திரு எடப்பாடியும் ஒரே மாதிரி வச்சு பேசினது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய மிசோஜினிஸ்டிக்கான கமெண்ட்ஸ் அப்ப வந்தது. அப்போ அது வந்து அந்த டைம்லயே அதை வந்து சரி பண்ணியிருந்தா இந்த மாதிரி எல்லாம் டெவலப் ஆயிருக்காரு. இப்போ அவர் வந்து டெப்டி சிஎம், இன்னைக்கு வந்து அப்போசிஷன் பார்ட்டி லீடர். ஸோ இன்னைக்கு வந்து இப்படி பேசுறத அவங்க நடிகை என்று சொல்லியோ அல்லது வேறு எந்த தரத்திலையுமே அதை வந்து ஈக்குவேட் பண்றது அப்படிங்கிறது தப்பு. இந்த கமாண்ட் ஃபர்ஸ்ட் வந்து மிசோஜினிஸ்டிக்கான கமாண்ட், அநாகரிகமானது. அதை அட்மிட் பண்ணுங்க. வெதர் எந்த கட்சி அரசியல் கட்சியில இருந்தாலும் அதை நீங்க அட்மிட் பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது, நீங்க இது போன்ற பேச்சுக்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய கைதை ஃபேசிசம் என்று சொல்லக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்படி பேசின திரு உதயநிதி ஸ்டாலினை அநாகரிகமான மலிவான வார்த்தையை பயன்படுத்தியது தவறு என்று சொல்வதற்கு தயாரா இருக்காரா? அதை சொல்லணும்ல. அதை சொல்லாத வரை நீங்கள் இந்த கைதோ அல்லது விசாரணைக்கு அழைத்து சென்றதையோ கண்டிப்பதற்கு கூட லாக்கிட்டவர்கள் யாரானால் இருக்கலாம். வேற ஒருத்தர் ரன்னிங் கமாண்ட் எல்லாம் பாஸ் பண்றாங்க, அங்க அழைக்க போறாரு, சாப்பாடு கொடுக்கல, அது கொடுக்கல, ஏசிக்கார், இது எல்லாத்துக்கும் துவக்கு புள்ளி எங்க? இது தப்புன்னு திமுக இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கியூமெண்ட் சேக்கு சொல்றேன், இது தப்புன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு வந்து எல்ஓபி வருத்தம் தெரிவிச்சிருந்தா இந்த அளவுக்கு போயிருக்காது. இப்பவுமே நீங்க அதை திரும்பவும் அந்த நடிகைக்காக இந்த அரசு செயல்படுது அப்படிங்கிற பொலிட்டிக்கல் நரேட்டிவ் செட் பண்ணதான் முயற்சி பண்றீங்களே தவிர பேசிய வார்த்தையில் நடந்து கொண்ட விதத்தில் இருக்கக்கூடிய தவறை சுட்டி காட்டுவதற்கு யாரும் தயாரா இல்லாத போது நீங்க என்ன அரசியலை வந்து பெண் விடுதலை, பெண் சமத்துவம் இதெல்லாம் பேசுற கட்சி என்று சொல்லிக்கொண்டு என்ன பண்ண போறீங்க? பெரியார் மணியம்மை மாதிரியான ஆட்கள் உருவாக்கிய திராவிட இயக்கம் நல்லா பேசிட்டு நீங்க எனக்கு புரியல. லிட்டரலா வந்து தலையே சுத்துதுன்னு சொல்லுவார், வெஜிடி சொல்லுவார், பொலிஷன் அப்படியே தலையே சுத்தி போயிடுச்சு அந்த மாதிரி அதுதான் இருக்கு. இப்போ அதே மாதிரி இந்த கலர்ன குட்டையில திரும்ப இந்த தரப்புல இருந்து, அதாவது திமுகவோட ஐடி விங்ல இருந்து என்னெல்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்னா, ஓவராலாவே இந்த வீடியோ நம்ம என்ன பேசுறோம்னா இவங்க என்ன பேசுறாங்க அவங்க என்ன பேசுறாங்க தான் பேசுறோம். ஏன் அப்படின்னா அதோட எண்டு நான் சொல்றேன், ஒரு எண்டில் நான் சொல்றேன் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றத நான் சொல்றேன். என்ன வச்சு என்ன பேச போறீங்கன்றதை எண்டுல சொல்றீங்க. ஆமா, எண்டுல சொல்றேன் நம்ம என்ன சொல்லலான்றத. பட் ஆனா வந்து இதுல அவங்க என்ன சொல்றாங்க, திமுக ஐடி விங்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, போட்டுட்டு இருக்காங்கன்னா, நடவடிக்கை எங்கே யாரு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ, அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர், அதுக்கப்புறம் இன்னொரு எம்எல்ஏ, அதுக்கப்புறம் ஒரு மாவட்ட செயலாளர், இவங்க எல்லாம் அப்புறம் இன்னொரு எம்எல்ஏ, இப்படி எல்லாருமே வந்து எக்கச்சக்கமான பாலியல் புகார்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் இருக்கு? இதுல கேஸ் பை கேஸா தான் நாம பேசணும். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேசக்கூடாது. அதாவது வந்து வெர்பல் அபியூஸ், பிசிக்கல் அபியூஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஹராஸ்மெண்ட், இப்படி நிறைய பெண்கள் மீது நடத்தப்படுற அத்துமீறல்கள், வன்கொடுமைகள், அது வெர்பல், நான் வெர்பல், பிசிக்கல், நான் பிசிக்கல் நிறைய இருக்கு. அதனால இது கேஸ் பை கேஸா பேசினாதான் சரியா இருக்குமே தவிர 19 அதுவும் இதுவும் என்று நம்ம வகைப்படுத்த முடியாது. இங்க விவாதம் என்னன்னா, ஒரு பொலிட்டிக்கல் அப்போசிஷன் லீடர், அரசியல் கட்சியில தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர்கள் இப்படி பேசலாமான்ற கேள்வி இருக்கு. இது மிக முக்கியமான கேள்வி. இப்ப நீங்க எம்எல்ஏ வழக்குகளுக்கு வந்துகிட்டீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவா, அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதன் மீது உரிய விசாரணை வேணும், அவர் கைது செய்யப்பட வேணும்ங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இன்னும் வந்து இந்த மரிய வில்சன், அந்த அமைச்சர் மரிய வில்சன் வந்து அவருடைய வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, பாண்டிச்சேரியில் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ண போறதே அவர் தான். ஃபர்ஸ்ட் மரிய வில்சன் கேஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அது டொமஸ்டிக் வயலன்ஸ். அவரும் அவருடைய அப்பாவும் சேர்ந்துட்டு அவங்க அண்ணா வீட்டுல புந்து அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ். அந்த வழக்கு வந்து பாண்டிச்சேரி நீதிமன்றத்துல விசாரணையில இருக்கு, இவரும் போயிட்டு தான் இருக்காரு, அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால், குற்றம் நிரூபிக்க நம்மளே வீடியோவே பார்த்தோம், அவருக்கெல்லாம் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்கவே கூடாதுங்கிறத என்னோட கருத்து.
அதன் மீது தாவேக அரசு எந்த விதமான கருணையும் இறக்கமும் காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான். அடுத்த கேஸ் சொல்லுங்க, நம்ம அடுத்து பேசுவோம். ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடிய சோளிங்கரில் அங்க வந்து செய்தியாளர்களை வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டிருக்காரு ஒரு தாவேகா எம்எல்ஏ. அதுல 2 பேர் மருத்துவமனை செய்தியாளர்கள்ட்ட சண்டை போட்டதுங்கிறது நம்ம இந்த விஷயத்துல டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது லைக் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி இருக்கும். இல்ல நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னா அந்த மாதிரி விஷயம் நடவடிக்கை எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. பிரச்சனையா பெண்களுக்கு எதிராக வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை ஈக்குவடைஸ் பண்றது என்ன ஆயிடுதுன்னா, பெண்களுக்கு எதிராக பொது தளத்தில் இருக்க வேண்டிய பொறுப்புணர்வை தட்டி கழிக்கிற மாதிரி ஆயிடுது. இப்ப நீங்க மரிய வில்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் அது ஓகே. இப்ப நீங்க வந்து ஸ்ரீவைகுண்டம் அடுத்து சொன்னீங்கன்னா அது ஓகே. பட் இந்த மாதிரி எல்லா வழக்குகளையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்க வேண்டியது இல்லை. பெண்கள் குழந்தைகள் மீதான குற்றங்களை நாம வந்து கொஞ்சம் சீரியஸாகவும் குவாஷன்ஸோடையும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. அந்த அடிப்படையில இப்ப ஸ்ரீவைகுண்டத்தை பொறுத்தளவு எப்படி நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை உத்தரவிடணும். அது ஒரு கைது செய்யப்படணுங்களா மாற்றுக்கிறது இல்லை. அவர் குற்றமற்றவர்னு அவர் ப்ரூவ் பண்ணணும். பட் எனிஹா அவர் ஒரு எம்எல்ஏவா இப்படி சுதந்திரமா சுத்திட்டு இருக்கும்போது எப்படி அதன் மீது வழக்கு விசாரணை நடக்கும்லாம் நமக்கு தெரியல. அதனால அரசு வந்து அதனுடைய முகாந்திரத்தை பொறுத்து வந்து அந்த கைதை வந்து துரிதப்படுத்தணும். அந்த ஒண்ணு அவர் வந்து நான் அக்யூட்டட்னு வரணும், குற்றமற்றவர்னு வரணும். இல்லைன்னா இது வந்து சாட்சியை கலைத்தல் மற்ற விஷயங்கள் எல்லாமே அதிகாரத்தில் இருக்கும்போது நடக்குமான்னு கேட்டா நடக்கும். அது இல்லாம நீங்க எப்படி உத்தரவாதப்படுத்த போறீங்க? இந்த அரசு பதில் சொல்லணும். குறிப்பா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பதில் சொல்லணும். ஏன்னா அவரோட சொந்த கட்சி எம்எல்ஏ மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டில் இந்த அரசு எப்படி செயல்படும், பாராபட்சமற்று எப்படி செயல்படுங்கிற ஒரு டீடைல்டு மேப்பிங்கா அவர் சொன்னார்னா அது சரியா இருக்கும். இந்த விஷயத்துல விஜயா தான் பேசணும், தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் பேசணும். அவர் தான் காவல்துறைக்கும் தலைவர் கூட. ஸ்ரீவைகுண்ட இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நான் பாக்குறேன் பாலா. ஏன்னா இந்த டேர்ம்ஸ் ஆஃப் அபியூஸ் நடந்ததுமே அந்த பீரியடுமே தாவே காட்சியில தான் ஐ திங்க். ஸோ அப்ப அவர் மீது இந்த குற்றச்சாட்டு வரும்போது அதையெல்லாம் கொஞ்சம் இந்த தாவேக அரசு எப்படி டீல் பண்றதுங்கிறத வெளிப்படை டிரான்ஸ்பரண்டா தமிழ்நாட்டின் முதல்வர் வெளிப்படுத்தணுங்கிறது தான். ஸோ அகைன் அதுல அந்த அந்த நடவடிக்கையை நம்ம கோர்றோம். அது என்ன வழக்கு? அவரும் பாலியல் வழக்கு தான். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டை சேர்ந்தவர் அவரு. அது ஒரு பெண் வந்து பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க அவங்க மேல. ஆனா அந்த நடவடிக்கை எடுக்கல. கிட்டத்தட்ட வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த மாதிரி போட்டிருக்காங்க நியூஸ். இது திமுகவோட ஐடி பாலியல் புகார் வந்திருந்தது, வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தா அவர் ஏன் கைது செய்யலைங்கிறது ஒரு நியாயமான கேள்வி. அது சரியானதுதான். அந்த வழக்கோட டீட்டெயில்ஸ் எனக்கும் தெரியல. மேபி ஃபர்தரா செக் பண்ணி நம்ம போடலாம். ஆனா அகைன் நான் வரேன், இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சீரியஸா டெவலப் பண்ணணும், சீரியஸா அதை பார்க்கணும். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இருக்கு. அதனால இது சரின்னு பேசுறதுதான் கூடாதுன்ற நான் என்ன கேட்கிறேன், அதெல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க ஏன் தீவிரமா எடுக்காம அப்ப நீங்க வந்து நாளைக்கு பட்ஜெட் தாங்க அந்த நேரத்துல எதிர்கட்சி தலைவர் வந்து உங்களை வந்து பயங்கரமா கொஸ்டின் பண்ணி உங்களை வந்து கார்னர் பண்ணிருப்பாரு. நீங்க அவர் வந்து இப்படி முடக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறேன். இல்ல இன்ன வரைக்கும் அபிஷியலா அவர் வந்து ரிமாண்ட் பண்ணப்படல, விசாரணைக்கு தான் கூப்பிட்டு போறாங்க. நான் என்ன அதே கேள்வி திருப்பி கேட்கிறேன்னா, இன்னைக்கு உதயநிதியை கைது பண்ண உடனே டெல்டாவே பொங்கி எழுந்து உருவபொம்மையெல்லாம் எரிச்சு ஆர்ப்பாட்டம் கூச்சலிடக்கூடிய திமுகவினுடைய கட்சி ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவை கைது பண்ண சொல்லி ஏன் இந்த கூச்சல் கூப்பாட்டம் நடத்தல? தமிழ்நாட்டு முதல்வரை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும் ஒரு எதிர்கட்சியா, கரெக்ட் தானே? ஆளும் தாவேக அரசாங்கத்துக்கு எதிராக நீங்க செயல்படணும், சரிதானே? இந்த வாய்ப்பையெல்லாம் ஏன் தவற விட்டீங்க? தவற விட்டுட்டு நீங்க இப்ப வந்து இதோட ஈக்குவடேஷன் பண்றதுங்கிறது தப்புன்றேன். நான் இப்பவும் சொல்றேன், வாங்க ஸ்ரீவைகுண்ட விஷயத்துக்கு போராடுங்க, கைது செய்ய சொல்லுங்க. இதே மாதிரி திருச்செந்தூரை சம்பிக்கிற மாதிரி போராட்டம் நடத்துங்க. உங்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல, ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க? அகவே நடத்துங்க. ஆனா இங்க உதயநிதி செஞ்சது தப்புன்னு சொல்லுங்கன்ற. இவ்வளவுதான் சிம்பிள். இது நல்ல பாயிண்ட் இப்ப நீங்க சொன்னது. ஒரு எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா அவங்க வந்து எப்படி எல்லாம் எதிர்கொள்றாங்க, மக்கள் விஷயத்துல எங்கெல்லாம் கவனம் செலுத்தாம இருக்காங்கன்றதுனால இருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே எதிர்கட்சி சுட்டிக்காட்டி அவங்க தங்களோட வலுவான போராட்டங்களை ஒண்ணு சட்டமன்றத்துக்குள்ளே எடுக்கணும், வெளியே எடுக்கணும் இல்லையா? அப்படியெல்லாம் வந்து திமுக செயல்படுதா? இப்போ இந்த ஒரு தேர்தல் முடிஞ்சு இத்தனை காலம் ஆயிடுச்சு, இதுல செயல்பட்டு இப்போ நம்ம இஷ்யூ பை இஷ்யூவா போவோம். தாவேக அரசு வந்த உடனே அமோனியா விஷவாயு கழிவு ஏற்பட்டுச்சு. எல்ஓபி போய் சந்திச்சாரா? பாதிக்கப்பட்ட குடும்பங்களையோ மருத்துவமனைக்கோ போனாங்களா? இன்னைக்கு வந்து சிவகாசியில பட்டாசு தொழிற்சாலை விபத்தாயிருக்கு. 5 பேரு ஐ திங்க் இறந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமா அங்க போனாங்களா? குடும்பங்களுக்கு சந்திச்சாங்களா? ஏதாவது அதுக்கு நிலைப்பாடு எடுத்திருக்காங்களா? இந்த மாதிரி தொழிற்சாலைகள்ல ஆய்வு நடத்தணும் அப்படின்னு நாம சொல்றோம்.
இடதுசாரிகள் சொல்றாங்க. தாவேக அரசும் நாங்க நடத்துறோம்ன்றாங்க. நீங்க ஆய்வு நடத்தாதீங்க, கவுன்சிலிங் கொடுங்கன்னு திமுக சொல்லுது. ஏன்? கவுன்சிலிங் கொடுக்குறதா? ஆமா அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ மயிலாடுதுறையில இரட்டை ஆவண படுகொலை நடந்திருக்கு. ஆவண படுகொலை இல்ல, தற்கொலை, எனிஹவ் கேஸ்ட் வைலன்ஸ் அட்ராசிட்டி நடந்திருக்கு. எல்ஓபி போனாரா? நாங்குநேரியில மாணவன் சின்னதுரை பாதிக்கப்பட்டவர்னே நீதிபதி சந்துரு வச்சுட்டு நவர் எவர் நாங்குநேரின்னு ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணார், தனிநபர் ஆணையம். அந்த ஆணையம் தூங்கிட்டு இருக்கு தாவேக அரசாங்கத்திலையும் சரி, திமுக அரசாங்கத்திலையும் சரி. அதை நடவடிக்கை கொண்டு வாங்கன்னு நம்ம போராடிட்டு இருக்கோம். எஸ்எஃப்ஐ உட்பட்ட அமைப்புகள் அதை வந்து அமல்படுத்தணும்னு போராடுறோம். திமுக ஆட்சியிலே அதை அமல்படுத்துங்கன்னு சொன்னோம். இப்ப தாவேக 70 நாள் ஆயிருக்கு. அவங்க என்ன கல்விக் கொள்கை மற்ற விஷயங்கள்லாம் இந்த பட்ஜெட்ல தெரிஞ்சிடும். நாளைக்கு நடக்கிற பட்ஜெட்ல என்ன இவங்களோட பாலிசிங்க தெரிஞ்சிடும். பட் அந்த நாங்குநேரியில இன்னொரு மாணவன் பாதிக்கப்பட்டிருக்கான் காஸ்ட் அட்ராசிட்டியில. திமுக என்ன பண்ணுச்சு? சரிதானே? இதுக்கு அடுத்து இந்த மாதிரி இஷ்யூ பேஸ்ல மக்கள் சந்திக்கிற பட்சத்தில் எம்ஆர்எஃப் தொழிலாளர்கள் போராடினாங்க. அரசு அதுக்கு வந்து அழுத்தம் தரணும்னு நம்ம வந்து இடதுசாரிகள் தொழிற்சங்கவாதிகள் சொன்னாங்க. அரசாங்கம் ஒரு 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 கட்டத்துக்கு மேல வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கு. சரிதானே? எதிர்கட்சி தலைவர் அங்க போனாரா? யாராவது போவானாங்களா? இல்ல வராதீங்கன்னு யாராவது சொல்லிட்டாங்களா எம்ஆர்எஃப் தொழிலாளர்கள்? இதெல்லாம் அரசுக்கு எதிராக அல்லது அரசு செயல்பாட்டின்மையில் கவனம் போதாம இருக்கே, எல்லாம் அரசு கவனிக்காம கிடக்குன்னு நடந்த பிரச்சனைகள். இதெல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்த பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் திமுக என்ன பண்ணுச்சு? இஷ்யூ ஒவ்வொரு இஷ்யூவா நீங்க எடுத்து பேச வேண்டாமா? நீ எதிர்கட்சியாக இந்த அரசு மக்கள் மத்தியில் கவனமின்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்த அரசுக்கு கவனப்படுத்துவதும் அந்த பிரச்சனையில் ஆளுங்கட்சி உங்க கூட இல்லைனாலும் பரவாயில்லைங்க, எதிர்கட்சியா நாங்க இருக்கோம் அப்படின்னு போய் நிக்கணும்ல. போய் நின்று இருக்கீங்களா? சூயஸ் பிரச்சனை சேலத்துல வந்திருக்கு. தண்ணிய தனியாருக்கு தாரை வைத்திருக்காங்க. திமுக போய் நின்றுக்கணும்ல. நாங்க கொண்டு வந்தோம், நாங்க வாபஸ் ஆயிட்டோம், இப்ப ஏன் தாவேக அரசே கொண்டு வரேன்னு போயிருக்கணுமா இல்லையா? போகவே இல்லை. அப்ப எதுவுமே இல்ல, வெறும் பர்சனல் ஈகோ. உதயநிதி வெர்சஸ் விஜய்னு மட்டும் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது எதிர்கட்சி அரசியலுக்கும் நல்லது இல்லை. ஆளுங்கட்சிக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக்கொண்டு எடுத்துக்கொண்டு போராடி கொண்டு இடதுசாரிகள் இருக்காங்க. ஆனா எதிர்கட்சி, நான் அது எதிர்கட்சியை கொஸ்டின் பண்றேன், நீ ஆளுங்கட்சி தானே கொஸ்டின் பண்ணா, ஆளுங்கட்சி நான் கொஸ்டின் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆஸ் எ லெஃப்ட் பார்ட்டி ஆளுங்கட்சி கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கு, ஆளுங்கட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா அப்போசிஷன் பார்ட்டி என்ன பண்ணுதுன்றது யாரு கேப்பா? அதுதான் நம்ம கேட்கிறோம். அதுதான் இன்னைக்கு இந்த சொன்ன இந்த பிரச்சனைகளில் எல்லாம் மக்களோடு நின்றிருப்பது இடதுசாரிகள் தான். அரசாங்கத்திற்கு கவனத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருப்பது இடதுசாரிகள் தான். போராடி வழக்கு பெற்றிருப்பது இடதுசாரிகள் தான். நீங்க சூயஸ்ல சென்னை சேலம் மாநகராட்சி போராட்டத்துல டிஒஎஃப்ஐ வழக்கு வாங்கியிருக்காங்க. சோ இது தமிழ்நாட்டுடைய மையமாக விவாதிக்கப்படுற இத இஷ்யூஸ, அந்த பிரச்சனைகளை கவனமே கொள்ளாம கண்ணா பின்னான்னு பேசிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு இவ்வளவு ஹியூமன் ஃபோர்ஸ், மனித வளத்தை தேவையற்று எனர்ஜியை வீணாக்கி இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய கலோபரமா அங்க இங்கன்னு ஆர்ப்பாட்டம், கைது, மறியல், இதெல்லாம் மக்கள் பிரச்சனைக்கு பண்ணிருக்க வேண்டிய விஷயம். அது அந்த மாதிரி வரவே இல்லை. நான் நினைக்கிறேன்னா பாத்தியா, அவங்களோட பலத்தை அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதா நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப திரும்ப அது வந்து தவறான தோணுது. அவங்களோட பலத்தை கட்டாயம் காட்டணும். இல்ல திமுக தன் பலத்தை கட்டாயம் காட்டணும். எதுல காட்டணும்? எதுல காட்டணும் இருக்குல்ல, மக்கள் பிரச்சனையில. திமுக பழிவாங்கப்படுகிறது என்று அவங்க ஃபீல் பண்ணா அந்த கைதை ஃபீல் பண்ணும்போது அந்த நேரத்தில் ரிட்டாலியேட் பண்ணலாம். பட் ஆனா இங்க ஒரு இஷ்யூ இருக்கே, அப்ப உதயநிதி செய்தது சரி அதனால் தாவேக பழிவாங்குறதா, அல்லது உதயநிதி செய்தது தவறு என்று நீங்க முடிவு வரீங்களா? பொலிட்டிக்கல் மோட்டிவ் இதுல இருக்கானா? எஸ், அப்கோர்ஸ் இருக்கும். ஆனா அவங்க ஆளுங்கட்சி, நீங்க எதிர்கட்சி, இதுல பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லாம என்ன இருக்க போகுது? ஆனா அதுக்கு அந்த எனேபிளர்னு சொல்லுவோம்ல, அந்த எனேபிளிங்க நீங்க பண்ணிட்டு இவ்வளவு எனர்ஜியை வேஸ்ட் பண்றதுக்கு நான் என்ன கேட்கிறேன், இதே நீங்க சூயஸ் பிரச்சனையில வாங்க, உதயநிதி ஸ்டாலின் தலைமையில போராட்டம் நடத்துக்க. திமுக இளைஞரை செயலாளர் தானே அவரு, கம்யூனிஸ்ட் கட்சியோட இளைஞரணி தானே டிஒஎஃப்ஐ போராடி இருக்கு. நீங்க உட்காருங்க, கைது பண்ணாமலே உங்களை வந்து பூமாலை கொடுத்து வரவேற்றுருவாங்களா போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் பூங்கொத்து கொடுத்து டைரி மில்க் கொடுத்து வரவேற்க போறோம். குண்டு கட்ட தூக்கி அன்னைக்கு உதயநிதியை கைது பண்ணிட்டாங்க. இன்னைக்கு திமுக ரோட்ல இறக்கி விட்டுருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய முக்கியமான பிரச்சனைகள் முன்னுக்கு வந்திருக்கும், எவ்வளவு பெரிய மக்களுக்கு ஒரு விஷயம் வந்திருக்கும், தாவேக அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கும். சூயஸ் விவகாரத்துல இந்த நீட்டுக்கு என்னதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அகைன்ஸ்டான ஒரு போராட்டமா இருந்தாலும் தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஒரு மாதிரியா கிளம்பிச்சு. அதுக்குள்ள புகுந்து இவங்க என்னென்னமோ பண்ணணும்னு நினைச்சாங்களே தவிர
ஆனா வந்து ஒரு கையில எடுத்து ஒரு அந்த அந்த மாணவரணியா கையில எடுத்து ஆர்கனைஸ்டா நடத்தி அதை அவங்க வந்து கொண்டு போன மாதிரி தெரியல. அப்படி பண்ணல. இல்ல அப்படி பண்ணியிருக்க வேண்டியது திமுக, தாவேக்கா 2 பேருமே பண்ணியிருக்கணும். என்னன்னா தாவேக்காவும் போராட்ட காலத்துக்கு வந்திருக்கணும். கடைசியா காங்கிரஸ் நடத்தின ஆர்ப்பாட்டத்துல தான் அவங்க அமைச்சர் கலந்துக்கிறார். அப்புறம் பால்நெட்ல பேசினார். பட் ஆனா தமிழ்நாட்டின் போராட்டமாக அதை கட்டமைப்பதில் 2 பேரும் தவறு விட்டுருக்காங்க. குறிப்பா திமுகவுக்கு ஒரு மாணவர் அணி இருக்கு. திமுகவுக்கு ஒரு இளைஞர் அணி இருக்கு. மாணவர் அணி, இளைஞர் அணி சார்பில் இந்த போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் வீரியமாக அவர்களால் நடத்தியிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடிஞ்சிருக்கும், அல்லது முடியாம போயிருக்கும். என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும் நமக்கு. அவங்களால முடியுமா முடியாதாக்கதான் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க பண்ணவே இல்லை. அதான் சொல்றேன், எல்லா இஷ்யூஸ்லயுமே திமுக வந்து அரசியல் செய்வதை விட்டுவிட்டு அரசியல் செய்யக்கூடாத பகுதியில வந்து அரசியல் பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு இருக்கு. இது யாரு எழுதி கொடுத்தா என்ன வசனம்னு இந்த பார்த்திபன் சொல்றது அந்த மாதிரிதான் இன்னைக்கு திமுகவுடைய எதிர்கட்சி அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க. என்னன்னா தாவேக்கா வந்து அவங்களும் தவறு விட்டாங்க நீட் விஷயத்துல அப்படின்னு. தாவேக்கா அந்த மாதிரி பல விஷயங்களை தவறு விட்டுட்டு இருக்காங்க. எப்படி எதிர்க்கட்சியை பத்தி பேசுறோமோ அதே மாதிரி ஆளுங்கட்சியை பத்தி நம்ம கூடுதலா பேச வேண்டியது இருக்கு. காவேரி இஷ்யூவா இருக்கலாம். அதே மழை பெஞ்சனால அந்த கபினில நீர் திறந்து விட்டுருக்காங்க. இன்னுமே அது இப்படி வந்துமே கடைமடை காவேரிக்கெல்லாம் போய் சேரல. போய் சேரல. ஆமா, சேரல. பிளஸ் அதே மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து முதலமைச்சர் பேசாம இருக்காரு அப்படிங்கிறதும் நீட் உட்பட எனக்கு ஒரு எனக்கு நடவடிக்கையுமே வந்து சில நடவடிக்கைகளுமே வந்து துரிதமா எடுக்கல. ரொம்ப ஸ்லோவா இருக்கு இந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் எப்படி பாருங்க? இதுவரைக்கும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஏன் வந்து பிரஸ் சந்திக்காம இருக்காருங்கிறது எனக்கு தெரியல. சரி, அவர் பிரஸ் சந்திக்கலனால் கூட சில விஷயங்களுக்கு அவர் வெளிப்படையா வீடியோ பேசலாம். அவரே பேசி டிபிஆர்ஏ மூலமா அந்த மாதிரி கூட வெளியிடலாம். நீங்க அது அந்த அளவு பிரெண்ட்ஸ் இல்ல, நான் போர்ச்சுகல். அது நீங்க அர்ஜென்டினா நினைக்கிறேன். அது இல்ல. அதாவது ஒரு முதலமைச்சர் என்கின்ற நிலையிலிருந்து அவர் சில விஷயங்கள்ல தமிழ்நாடு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க என்னதான் சிடிஆர் நிர்மல்குமார் பேசினாலும், ஆதவர்ஜுனா பேசினாலும், ராஜ்மோகன் பேசினாலும், சிஎம் அப்படின்றவரோட பேச்சுக்கு என்பது இன்னும் மோர் கிளாரிட்டி இருக்கும், இன்னும் மோர் ரெஸ்பான்ஸ் இருக்கும். நீங்க அங்க டி கே சிவகுமார் தானே பேசுறாரு. நேரடியா சிஎம் டி கே சிவகுமார் தானே பேசுறாரு. இங்க விஜய் பேசணும்னு எதிர்பார்க்கறது ஒரு தப்பு இல்லையே மக்கள்ல. அதான் விஜய் அவர்கள் பேச வேண்டும். அதுல வந்து எனக்கு புரியல. விஜய் வந்து ஒன்னும் பிரஸ் மீட் எல்லாம் பயந்தவர்கள் நான் பாக்கல. நான் நிறைய பிரஸ் மீட் எல்லாம் அவர் நடிகரா இருக்கும் போதே பாத்திருக்கேன். நிறைய பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. ஏன் பிரஸ் சந்திக்க முதல்வர் பாக்கல? சரியா பாக்கல நினைக்கிறேன். பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாரு. வில்லு படத்துக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருப்பாரு. அதை நீங்க பாக்கல. பாத்துருந்தீங்கன்னா அந்த பிரஸ் மீட் ஏன் தவிர்க்கிறாருன்றது தெரிஞ்சிருக்கும். இல்ல பிரஸ்ஸை எதிர்கொள்றதுங்கிறது ஒரு முக்கியமான வேலைங்க. நான் ஓப்பனா சொல்றேன், பிரஸ் மீட் எல்லாம் வந்து அப்படியே ஆகா ஓவன்லாம் இருக்காது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசினுடைய செய்தி தொடர்பு துறை வந்து பிரஸ் மீட்டை ஏற்பாடு பண்ணி முன்கூட்டியே பிரஸுக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தோம். 1-2 கேள்விகள் அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து வரலாம். அதுக்கு அவர் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது, அவாய்ட் பண்ணிட்டே போய்க்கலாம். பட் ஆனா நீங்க அந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்டை சந்திக்கலனாலும் கூட ஒரு மொனோலாக் வீடியோவாவது மக்களுக்கு கருத்தை வெளிப்படையா, இப்போ இன்னும் ஒரு சட்டமன்றத்துல பேசுறாரு, இல்லைன்னா ஏதாவது கட்சி பொதுக்கூட்டத்துல பேசுறாரு, அரசு நிகழ்ச்சியில பேசுறாரு. இதை தாண்டி இஷ்யூ வரும்போது உடனே பேச வேண்டிய நேரத்துல ஏன் பேசாம இருக்கிறாங்கிற கேள்வி இருக்குல்ல. இந்த 3 இடத்துல மட்டும்தான் முதல்வர் பேசணுமா? அப்ப முதல்வர் வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் தான் முதல்வர், திமுகவுக்கு அவர் தான் முதல்வர், தாவேக்காவுக்கு அவர் தான் முதல்வர். தமிழ்நாட்டின் முதல்வர் என்கின்ற இடத்துல இருந்து அவர் பேசணுங்கிறதா நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். சோ த கைண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் டெவலப் ஆறதா அவர் இப்படியே டெவலப் ஆகிட்டே போச்சுன்னா அது நல்லா இருக்காது. அது தமிழ்நாட்டுடைய முதல்வருக்கு அது நல்லா இருக்காது. அவர் பேசுறது பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான விஷயத்தில் உடனடியாக அவருடைய இன்டர்வென்ஷன் வந்து கொடுக்கறதுங்கிறது அவசியம். அது இன்டர்வென்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்காரு. நாங்க சொல்ல விட அதிகமா செயலை காட்ட விரும்புறோம். இதெல்லாமே வந்து அவர் சொல்லணும். அதான் நான் எதிர்பார்க்கிறேன். சோ இத வந்து தாவேக்காரங்க வந்து அவங்க ஒரு டைப் ஆஃப் ஆரால் எடுத்துட்டு போறாங்க. குறிப்பா வந்து ஆதவர்ஜுனா இப்ப நான் பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப லைவ் பார்த்துட்டு தான் வந்தேன். அவங்களோட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வச்சு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த ஆதவர்ஜுனா பேசுற விஷயம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பக்காவான ஒரு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் வெஞ்சன்ஸ் அதுல தெரியுது 2 பேத்துக்கும். எனக்கு என்னன்னா இவங்க எல்லாம் வந்து இப்ப ஆளுங்கட்சியா இருக்கட்டும் இல்ல எதிர்கட்சியா இருக்கட்டும், நீ மக்கள் பிரச்சனைய தப்பா சொல்ற, மக்கள் பிரச்சனை இல்லாத சொல்றேன்னு சொல்லி கோபப்பட மாட்டாங்க. அதே மாதிரி நீ மக்கள் பிரச்சனையை கண்டுக்கல, நீ மக்கள் பிரச்சனையை உண்டு பண்றன்னு சொல்லி எதிர்கட்சியும் கோபப்பட மாட்டாங்க. நான் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, ஒரு வீடியோட எண்ட்ல சொல்றேன் நம்ம என்ன கருத்து. எனக்கு என்ன தோணுது, நான் ஓவராலா அந்த இதெல்லாம் பார்க்கும்போது
நீங்க வந்து இப்ப நீங்க லிஸ்ட் பண்ணீங்க. எம்ஆர்எஃப் போராட்டமா இருக்கலாம், அம்மோனியா வாயு கசிவா இருக்கலாம், அப்புறம் விவசாயிகள் போராட்டமா இருக்கலாம், சூயஸ் போராட்டம், இந்த மாரி மாணவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம் இது எல்லாத்துலயும் வந்து தலையிடாம எதிர்க்கட்சி இருக்கிறதும், அதே மாதிரி ஆளுங்கட்சி இந்த பிரச்சனைலாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான சரியான சொல்யூஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணாம இருக்கிறதும், இந்த ஈகோஸ்டிக் சண்டை போட்டுக்கிட்டு இவங்க வந்து ஒட்டுமொத்த அரசியலுமே டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீடியா ஃபுல்லாவே இதான் டாக். நேஷனல் மீடியால இருந்து சோசியல் மீடியா வரைக்கும் எல்லாமே இதான் டாக். இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ரொம்ப மோசமான ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸா நான் பாக்குறேன். சரி 2 விஷயம் இருக்கு தோழர். ஒண்ணு வந்து எதிர்க்கட்சி என்ன பேச வேணுங்கிற அஜெண்டாவ ஆளுங்கட்சி தான் செட் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சிய என்ன பேச வைக்கணுங்கிற அஜெண்டாவ எதிர்க்கட்சி தான் செட் பண்ணுவாங்க. 2 பேருமே அஜெண்டா செட் பண்றதுல டைவர்ட் பண்றாங்க. நீங்க வந்து இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றம் கேஸ்ல வந்து திமுகவுக்கு வெல் ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்கு. தாவேகா அது வந்து ஒரு பெரிய சிக்கல். அது என்ன சொல்றது? எறும்பு புத்துக்குள் கை விட்டது போன்ற நிலைமை இன்னைக்கு தாவேகாக்கு உருவாயிருக்கு. அது என்னன்னா, ஜனவரி மாசம் வந்த ஜட்ஜ்மெண்ட்ட ஏன் இப்ப எடுத்துட்டு வந்து அப்பீல் பண்ணிருக்கீங்க? திஸ் அப்பீல் அண்ட் கிளைம் இஸ் வெரி ராங் அப்படின்னு கோர்ட் டைரக்ஷன் கொடுத்து ஹைகோர்ட்டோட தீர்ப்பை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ மார்ச் மாசம் வரைக்கும், அதாவது எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் டைம் இருந்தும் அதை தவற விட்டுருக்கு திமுக அரசு அந்த டைம்ல. நமக்கெல்லாம் இது தெரியவே இல்லை. இப்படி அப்பீல மிஸ் பண்ணியிருக்காங்கிறதே இப்ப இவங்க அப்பீல் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இப்ப இதுல தாவேக அரசாங்கம் திமுக மேல பழிய போட்டுட்டு நகர்ந்து போகுமா, என்ன பண்ணுங்கிறது ஒண்ணுமே புரியாத ஒரு புதிரா இருக்கு இல்லையா? ஆனா இதை ரொம்ப கவனமாகவும் கையாளணும். கொஞ்சம் எங்கேயாவது மிஸ் ரெப்ரசன்டேஷன், மிஸ் ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து யார் அந்த வழக்கை போட்டானோ அவனுக்கு சாதகமா போய் முடியறதுக்கான விஷயம். அப்ப இவ்வளவு விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. ஸோ இதையாவது தாவேக்கா வந்து இதை இன்னைக்கு பேச வச்சிருக்கணும். இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல திமுக இப்படி ஒரு பொசிஷன்ல மிஸ் பண்ணியிருக்காங்கிறத பேச வச்சிருக்கணும். ஸோ அந்த அஜெண்டா அவங்க செட் பண்ணியிருக்கலாம். அவங்க அதை தவற விட்டுருக்காங்க. நீங்க நம்ம தாவேக்காவை வந்து என்ன அஜெண்டா செட் பண்ண வச்சிருக்கலாம்? இவ்வளவு பிரச்சனை நாம சொன்ன ஏதாவது ஒரு மையமான பிரச்சனையை கையில் எடுத்து அஜெண்டா செட் பண்ணிருக்கலாம் எதிர்க்கட்சி. இவங்க 2 பேருமே இதை பண்ணல. மாறா என்ன பண்ணிருக்காங்கன்னா, பர்சனலா 2 பர்சன், அதாவது ரொம்ப சிம்பிளா ரொம்ப மையமா சொல்லணும்னா முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவரையும் ஒரு 2 தனிநபரா வச்சுக்கிட்டு நடக்கிற சண்டை மாதிரிதான் இந்த காலகட்டத்துல, குறிப்பா கடந்த சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கு பின்னாடி இருந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு. பதட்டமாவே அப்படி வச்சிருக்காங்க. அது திரும்ப திரும்ப கொளத்தூர்ல அவர் தோத்து போயிட்டாரு. அது எல்லாருக்கும் தெரியும். அது எதுக்கு அமைச்சர்கள் ஆரம்பிச்சு எல்லாரும் கொளத்தூர்னு பேசிட்டு இருக்காங்க எனக்கு புரியல. அவர் தோத்துட்டாரு. எஸ் ஆஃப்கோர்ஸ் தோத்துட்டாரு. இப்ப நீங்க பேசாம இருந்ததுனால அவர் ஜெயிச்சிட போறாரா? இல்ல பேசி பேசி அவரு ஏதாவது இடைத்தேர்தலை போட்டி கூட ஜெயிக்க போறாரா? இவங்களும் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு, அதான் நான் சொல்றேன்ல, ஆளுங்கட்சியா அவங்களும் அஜெண்டா செட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எதிர்க்கட்சியா இவங்களும் அஜெண்டா செட் பண்ணாங்கிறது ரொம்ப தவறான நடவடிக்கை. ஒரு சில விஷயங்கள் தாவேக அரசு சிறப்பா செயல்பட்டா அதையுமே ப்ரமோட் பண்ணி பேச வேண்டிய வேலையை அவங்க தவற விடுறாங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த பழங்குடியினர் சில சாதி சான்றல் விஷயத்துல கொஞ்சம் துரிதமா நடவடிக்கை வரதா சொல்றாங்க. வன்னியரசு அவர்கள் வந்து மேற்கொள்றத அதெல்லாம் ஹைலைட் பண்ணலாம். அதை ஹைலைட் பண்றதையும் மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஈகோஸ்டிக் சண்டைனால இந்த அரசு ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்ணுது பாருங்க, அதுவுமே பின்னுக்கு போயிட்டு இப்படியே இந்த கீரியும் பாம்பும் சண்டை கட்டி ஐயப்பா கோஷி மாதிரி போய்கிட்டு இருக்கிறது வந்து ஆரோக்கியமான தமிழ்நாடு அரசியலுக்கு உதவி செய்யாது. நல்லா இல்ல, பாக்குறதுக்கு நல்லா இல்ல. சீரியஸா சொல்றேன். ஜஸ்ட் ஜெனரல் ஒப்பீனியன், அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸ், ஜெனரல் ஒப்பீனியன் பார்க்க சைக்கிள். எக்ஸாக்ட்லி. ஸோ அதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா சோசியல் மீடியால என்னென்ன மாதிரி பேசிட்டு இருந்தாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணோம். பிளஸ் நம்மளோட கருத்துமே சொன்னோம். தமிழ்நாடோட பட்ஜெட் இருக்கு. ஸோ பட்ஜெட்ல என்ன பேச போறாங்க, இப்ப நம்ம பட்ஜெட் எப்படி இருக்கு அப்படின்னு வச்சு அது ஒரு வீடியோ கண்டிப்பா நம்ம பேசலாம். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. நன்றி சம்சீர். பாய் பாலா. நன்றி.